ஆரம்பம் நிகழ்ச்சியில் டியோ குரூப்பின் அனுசரணையில் ஒரு கலந்துரையாடல் அரை மணி நேரம் இடம்பெறப் போகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அரை மணி நேரம் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு தேவையான பயிற்சியாக இருக்கலாம், அல்லது சுவையூட்டிகளாக இருக்கலாம், சிற்றுண்டிகளாக இருக்கலாம், அதைவிட உங்களுடைய வீட்டுக்கு தேவையான குளிரூட்டிகளாக இருக்கலாம். அதையும் தாண்டி நாங்கள் ஃபயர்வே என்கின்ற ஒரு சேஃப்டி ப்ரொடக்ஷன் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்க முன்னுக்கு இருக்கும்போதே ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கிறதுனால பயிற்சிகள் பற்றி கொஞ்சம் பேச போறோம். அதை பற்றிய முக்கியமான தெளிவான விவரங்களை வழங்குவதற்காக எப்பொழுதும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய டியோ குரூப்பினுடைய பிரதான செயற்பாட்டு அதிகாரி ஜெயரஞ்சன் யோகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஏஎம்சி பற்றி அதிக கவனத்தையும் அதீத உன்னதமான சில செயற்பாடுகள் பற்றியும் கவனம் செலுத்தக்கூடிய ஒருவர் நீங்க. உங்களுக்கு முதல்ல வணக்கம். இன்னைக்கு வித்தியாசமாக ஒரு கேஷுவல் ட்ரெஸ், வெள்ளிக்கிழமையான எல்லா ஆபீஸ்லயும் இந்த டிஷர்ட் போட்டுட்டு வருவாங்க. அறிமுகமா அல்லது இது எங்களுக்கான புதுமுகமானு தெரியல. இது உண்மையிலே இது மேடம், இது இன்று வியாழக்கிழமை. சரி, வெள்ளிக்கிழமை நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் டிஷர்ட் அணிவது வழமை. இது நம்முடைய டியோ குழுமத்துக்கென்று சில டிஷர்ட்ஸ் நாங்கள் டை கூட நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். எனவே இந்த டிஷர்ட்ல இதிலே இருக்கின்ற டியோ குரூப், இது நாங்கள் புதிதாக அறிமுகப்படுத்திய டிஷர்ட். இதிலே நமக்கு இருக்கின்ற அந்த அடையாளம், வியாபார அடையாளம் மிக முக்கியமானது. அதைத்தான் நாங்கள் இதுவரை கடந்த சில நாட்களாக பேசிக் கொண்டு வருகிறோம். டியோ குரூப் என்பது பல துறைகள் சார்ந்த ஒரு குழுமம் அல்லது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்று சொல்லலாம். சரி, இன்னைக்கு நாங்க எங்களுடைய இதுக்கு நீங்க வச்சிருக்க பேர் இந்த சுவையூட்டிகள் அல்லது சுவையூட்டி என்று சொல்வது உப உணவு தயாரிப்பு சுவையூட்டிகள். அப்படி என்னால் அதுக்கான முக்கியத்துவத்தை அந்த அளவுக்கு கொடுக்கிறார்கள். அதிலிருந்து வரக்கூடிய வாசனை இதுகள் எல்லாம். இந்த பயிற்சிகள் அடிப்படையான பயிர்கள் என்னென்ன உங்களுடைய ஏஎம்சிக்கு கீழ் வரப்போகிறது அப்படின்னு சொல்லுங்க. அதிலிருந்து லாபம் ஈட்டுகின்ற தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுங்க. சரி, இப்ப லாபம் ஈட்டுதல் பற்றி சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். இலங்கையில் பல தரப்பட்ட நிலங்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்ப வவுனியா பகுதிக்கு போனால், நான் நேற்று வவுனியா பக்கத்தால வந்தேன். அப்ப வவுனியா பக்கத்தால வரைக்கும் அதுக்கு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட மண் வகை இருக்கு. அந்த மண் வகைக்கு பொருத்தமான பயிர்கள் கவுப்பி, பயறு, கடலை. சரி, அப்ப ஒவ்வொரு இதே மண் வகையை நாங்கள் மட்டக்களப்பிலும் கண்டிருக்கோம். அப்ப அப்படி இருக்குது. திருகோணமலையில இன்னொரு மண் வகை, அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இன்னொரு மண் வகை. அதே போன்று தென்பகுதியை எடுத்துக்கொண்டா மாத்தளை பிரதேசம். மாத்தளை இந்த கர்வா மற்றும் ஏலம், கராம்பு அவற்றுக்கான பொருத்தமான மண் வகையை கொண்டிருக்கு. மண்ணின் வகையை அறியக்கூடிய தன்மையிலே ஒன்று இருக்குது pH வேல்யூ சொல்வார்கள். அந்த pH வேல்யூ குறிப்பிட்ட வேல்யூ விட கூடும் பொழுது அது அமிலத்தன்மையை இழக்கிறதுன்னு சொல்லுவோம். சில தன்மை ஒரு வேல்யூ குறையும் பொழுது அது அமிலத்தன்மையை ஏற்கிறது என்று சொல்லுவோம். எனவே இப்படியாக pH வேல்யூ அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் அந்த மண் வகையை தீர்மானிப்போம். சரி, இப்ப இலங்கையில பல பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. நாம் மட்டுமில்ல, பலரும் இருக்கிறார்கள். அந்த பயிர்கள் மூலம் அவர்களுக்கும் லாபம் கிடைக்கிறது. சரி, ஆனால் ஏற்றுமதியை பொறுத்த மட்டிலே வெளிநாடுகளிலே தேவைப்படுகின்ற பொருட்கள் இவை. இலங்கையில் பயிரிடப்படுகின்ற அனைத்து பொருட்களும் இலங்கைக்கு வெளிநாட்டுக்கு அவசியம் இல்லை. இலங்கையில் உள்ளூர் தேவைக்காகத்தான் பல பொருட்கள், உணவுப் பொருட்கள் பயிரிடப்படுகின்றன. வெளிநாட்டுக்கு தேவையானதை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் பயிரிடுவோம். அதுக்கான அந்த பயிரிடும் பொழுது, அங்கு பயிரும் பொழுது அதுக்கான பொருத்தமான நிலங்களை நாங்கள் தேடுவோம். அப்ப நான் சொன்னேன், இப்ப இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் ஏனென்றால் ஏற்றுமதி இலங்கையிலிருந்து எதிர்பார்க்கின்ற பொருட்கள் கர்வா, கிங், நாங்கள் இலங்கையை வர்ணிக்கிறார்கள் கிங் ஆஃப் ஸ்பைசஸ் என்று. ஸ்ரீலங்கா இஸ் a கிங் ஆஃப் ஸ்பைசஸ். அப்ப உங்களுக்கு அது ஆங்கிலத்திலே, இலங்கை ஆங்கிலம். அப்ப கர்வா அல்லது இந்த உணவு சுவையீட்டிகளின் ராஜா என்று வர்ணிக்கக்கூடிய நாடுதான் இலங்கை. அப்ப இலங்கையிலிருந்து வருகின்ற கர்வா மற்றும் ஏலம், கராம்பு ஆகியவற்றுக்கு உலக சந்தையிலே பாரிய வரவேற்பு இருக்கிறது. அதிலும் துபாய் மற்றும் துபாய் கூடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்றன. எனவே அதுக்கு வரவேற்பு. இங்கே சீனா, இந்த பக்கத்துல சீனா பக்கத்துக்கு நாங்கள் அனுப்புறோம். அப்ப இனி வரும் காலங்களிலே வியட்நாமிலே நாங்கள் சில பயிற்சிகளை செய்து அங்கிருந்து துபாய்க்கு அனுப்புகின்ற தன்மையும் இருக்கும். ஏன்னா வியட்நாமிலே லேபர் காஸ்ட் குறைவு. இலங்கையில் சில சவால்கள் இருக்கின்றன. இலங்கையிலே லேபர் காஸ்ட், அதாவது தொழிலாளருடைய சம்பளம், அந்த பயிற்சியில் ஈடுபடுகின்றவர்களுடைய சம்பளம் சற்று அதிகம்.
ஆனால் நீங்கள் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு சென்றால் அங்கு பயிற்சியில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு நாங்கள் சம்பளம் குறைவு நாங்கள் நேரடியா பார்த்திருக்கிறோம். அப்ப அங்கு செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் உற்பத்தி செலவு குறையும். உற்பத்தி செலவு குறையும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கூடும். சரி, நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இப்ப இங்க இலங்கையிலேயே 100க்கு 100% 100க்கு 150% லாபம் பெறாக்கள் இருக்காங்க. எப்படி தம்புள்ளையில கொண்டாந்து தம்புள்ளையில ஒரு கிலோ வாழைப்பழம் வந்து கதலி வாழைப்பழம் வந்து கிட்டத்தட்ட 120 ரூபாய் அல்லது 100 ரூபான்னு வச்சுக்கொள்ளும். நீங்க குலையா எடுக்கலாம். அதை கொண்டு வந்து நீங்க கொழும்புல விற்கல அது 160 ரூபாய். இல்லாட்டி அதை கொண்டு அந்த கொழும்புல விற்கல 240 ரூபாய். 240 ரூபாண்டா 100ல இருந்து 240 என்ன அர்த்தம்? 140% லாபம் இருக்கு. எனவே லாபம் எடுக்கிறதுல யாருமே சந்தேகம் கொள்ளக்கூடாது. உள்ளூர்லயே கன்னடங்கள்ல லாபம் நடந்து கொண்டு தான் இருக்குது. நல்லாவே 50% இருக்குது, 100% இருக்குது, 140%. நான் இது கதலி வாழைப்பத்தை ஒரு உதாரணம் எடுத்தேன். கோழிக்குட்டு வாழைப்பத்தை இருங்களேன். இப்ப சில இடங்களில் 320 இங்க கொழும்புல விற்பனை செய்யப்படுது. 340 ஒரு கிலோ. அங்க நீங்க போய் தம்புள மார்க்கெட்ல கேளுங்க, அது வந்து 200 ரூபாய்க்கு விற்கப்படுது. அப்ப 340 எத்தனை வீதம் லாபம்? அப்ப அவன் அதுல ஒரு ஒன்றை பிடிக்கிறான், கொஞ்சம் அந்த போக்குவரத்து செலவையும் பிடிக்கிறான். பிடிச்சாலும் கிட்டத்தட்ட 100 வீதம் கிடைக்குதா இல்லையா? அப்ப இலங்கையில லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது பயிற்சி மூலம். ஆனால் நாங்கள் லாபம் சம்பாதிப்பது எப்படி? இந்த உள்ளூர்ல வித்து அங்கேருந்து கொண்டாந்து இங்க கொண்டாந்து விற்கிறது, அதால வர்ற லாபம் இல்ல. நாங்க பாக்குறது பல படிகள் மேல. நாங்க வெளிநாட்டு சந்தைக்கு விற்பனை செய்யறோம். அப்ப எங்களுக்கு 100% இல்ல. அப்ப நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு, அது டாலர்ல கிடைக்குது எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு 200%, சில சந்தர்ப்பங்களில் 200%, 150% கிடைக்குது. அப்ப நாங்கள் அந்த லாபம் எங்களுக்கு ஒரு மிக முக்கிய பலம், நம்முடைய நிறுவனத்துக்கு பலம். அதுதான் அந்த லாபத்தில் ஒரு பகுதியை தான் நாங்கள் இப்ப எங்க ஏனைய துறைகள் இருக்கல, இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இப்ப 5A, அதே போல எங்களோட டியோ காஸ்மெட்டிக்ஸ், டியோ பைட்ஸ் சொல்லி அந்த நொறுக்கு தீனிகளை காண்பிச்சோம். அதே போல டியோ, இவற்றுக்கு தேவையான சில நிதி உதவிகள் தேவைப்படுமாக இருந்தால் எந்த இடத்தில் கூடுதலான லாபம் ஈட்டப்படுகிறதோ அதிலே ஒரு சில பகுதியை நாங்கள் அவங்களோட பகிர்ந்து கொள்வோம். அது அந்த நிறுவனங்களும் முன்னேற்றம் கண்டிருக்கின்றன. அவையும் லாபம் ஈட்டக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றன. சரி, இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் இந்த லாபத்தை ஈட்டுறதை பத்தி சொன்னீங்க. ஆனா புதிய அணுகுமுறை வந்து ரொம்ப முக்கியமானது. செய்ததே செய்துட்டு இருக்கும் போது 10ஓட 11 தான் இருப்போம். புதிய அணுகுமுறைகள் என்ன, தனியே தெரியறதுக்கு அல்லது லாபத்தை அதிகரிப்பதற்கு? இப்ப நாங்கள் இந்த சொன்னதை செய்யற சுப்பன் என்ற ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப சொன்னதை செய்யற சுப்பனையும் செய்திருக்கிறோம், சொன்னதை செய்யாத சுப்பனையும் நாங்கள் கண்டிருக்கோம். அப்ப சுப்பன்ல 2 வகை இருக்கு. ஒன்று சொன்னதை செய்யும் சுப்பன், அந்த வேலையும் நாங்க செய்யத்தான் வேணும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அப்ப அந்த வேலையை செய்யும். அப்ப அந்த இடத்துல நாங்க சொல்லப்பட்ட வேலையை தான் செஞ்சால் எங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும். அதை விட்டு வித்தியாசமா நீங்க சொன்ன மாதிரி புதிய அணுகுமுறை, அது வந்து நாங்க சொல்றோம் புது. இப்ப நாங்க எடுத்த டனல் என்றது கிரீன் பிளான்டேஷன், கிரீன் ஹவுஸ் பிளான்டேஷன். கிரீன் ஹவுஸ் பிளான்டேஷன் என்றால் நாங்கள் விரைவில் நாங்கள் அதனை காண்பிப்போம். அது வந்து ஒரு கூடாரம், கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள எந்த காலநிலை மாற்றம் வந்தாலும் பாதிப்பில்லை. உள்ளுக்குள்ள பயிர் இருக்கும். பயிருக்கான சுவாத்திய நிலை தொடர்ந்து போடப்படும், தண்ணி காலநிலை எல்லாம் போடப்படும். அப்படி போடப்படைக்கல விளைச்சல், எதிர்பார்த்த விளைச்சல் அப்படியே வரும். நாங்கள் அது 100க்கு 300% அந்த மாதிரி இடங்கள்ல நாங்கள் 100க்கு 300 400% தான் லாபம் எதிர்பார்க்கும். அப்ப விளைச்சல் 100க்கு 300% இருக்கு, அப்படியே இருக்கு. இது எந்த ஒரு காலநிலை மாற்றத்தாலும் பாதிக்கப்பட மாட்டாது. அப்ப மழை வரலாம், மழை வராத நேரத்தில் மழை வரலாம், வெயில் வராத நேரத்தில் வெயில் வரலாம், எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்கு இருக்க அந்த கூடாரத்துக்குள்ள அது சொல்ல டனல் அந்த பச்சை வீடு, கிரீன் ஹவுஸ் பிளான்டேஷன். இந்த பிளான்டேஷனுக்கு செலவுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா அந்த உட்கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு செலவு அதிகம். கிட்டத்தட்ட குறைந்தது 20 மில்லியன் இருந்து ஒரு 100 மில்லியன் வரைக்கும் 20 மில்லியன்ல இருந்து தேவைப்படும் அந்த கிரீன் ஹவுஸ் பிளான். இந்த பிளான்டேஷன்லயும் எங்கட ஈடுபாடு இருக்கு. இப்ப நாங்க செஞ்சு கொண்டு தான் வரோம். வெகு விரைவில் அதன் லான்ச், அதன் திறப்பு விழா, அது எப்படி அதை நாங்கள் காண்பிப்போம். அதை நாங்கள் உங்களுக்கு காண்பிச்சு அதில் விளக்கம் அளிப்போம். ஆனா அதுலேயும் நாங்கள் இந்த முக்கியமான அந்த ஏற்றுமதிக்கு தேவையான பயிர்களை தான் பயிரிடுகின்றோம், பயிரிட்டு கொண்டு வருகிறோம். அது சரியாக ஒரு விளைச்சல் வரும் வரைக்கும் காத்திருக்கின்றோம். பன்முகப்படுத்தப்பட்ட என்ன சொல்றது உற்பத்திகளை உங்களுடைய நிறுவனம் வந்து செய்து வருகிறது. டியோ குரூப் சொல்லும் பொழுது நீங்க ஏற்கனவே விளங்கப்படுத்தியது போல தனியா நாங்க ஒரு விவசாயி இல்ல, நாங்க ஒரு வந்து ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இது பண்றது அல்லது நாங்க ஒரு வந்து டியோ ஏஆரோட நிப்பாட்டுறோம், அப்படி இல்லாம பன்முகப்படுத்தப்பட்ட சேவை. அப்ப பன்முகப்படுத்தப்பட்ட சேவைன்னு சொல்லும் போது ஆட்களுடைய தேவை இருக்கிறது, நீங்க விளம்பரப்படுத்துதலாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், அப்படி நிறைய செயற்பாடுகளை செய்யணும்.
அதை பற்றிய விளக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹம்சி, இதுல ஒரு நல்ல விஷயம் அது என்னடா, நாங்கள் அப்ப பன்முகப்படுத்தப்பட்ட சேவை என்றா புதுசா ஒரு சேவை இருக்குல்ல, புதிய ஆக்கள் வரணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஓமா இல்லையா? நாங்க ஒரு குறிப்பிட்ட கிளை இன்னொரு கிளையை ஆரம்பிக்கிறோம், அந்த கிளைக்கு ஆக்கள் வேணும். ஆனா நாங்கள் அப்படி இல்லை. நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப இங்க இந்த நிகழ்ச்சியில இந்த ஊடக வேலைகளை பாக்குறதுக்கு ஆயிஷா இருக்கிறார். அவ ஊடக விஷயத்தை மட்டுமில்ல பாக்குறது, அவ சில டாக்குமெண்டேஷன் பாக்குறா, அங்க சில கொள்வனவு சார்ந்த விஷயங்களை பாக்குறா, அதே போல அங்க இருக்கிற சில நிர்வாக ரீதியான சில விஷயங்கள் நாங்க கொடுத்திருக்கோம். அப்ப எல்லாம் சேர்த்து தான் செய்யறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, ஒவ்வொருவரையும் பல்துறை சார், இப்ப நாங்கள் இந்த நிறுவனம் குரூப் ஆஃப் கம்பெனி பல்துறை சார் நிறுவனம் என்றது போல அந்த நிறுவனத்துக்குள்ள இருக்க ஊழியர்களும் பல்துறை சார் திறமை படைத்தவர்களாக மாற்றிக்கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கிறோம். அப்ப ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுத்து சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கட்டுப்படியாகாது. நேரா நான் சொல்றேன், பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்றேன். ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்து நாங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு கட்டுப்படியாகும். ஒருத்தருக்கு 5-6 வேலையை திணிச்சு சம்பளம் கொடுக்கறது தான் எங்களோட வேலை. நேரம் நாங்க பாலிசிய நிர்வாக பொறிமுறை பாலிசியை நான் சொல்லித்தான் ஆகுவேன். அதுதான் எங்களோட வெற்றி காரணம். அப்ப நீங்க பாப்பீங்க, அப்ப கன பேரை சேர்க்க தேவையில்லை. அப்ப இருக்கிறாக்களை வச்சுக்கொண்டு தான் இவங்க சமாளிக்க போறாங்க. ஏன் சமாளிக்கிறதுக்கு ஒரு காரணம் நம்பிக்கை. ஒருவர் மட்டும் நாங்க நம்பிக்கையை வளர்த்து அவருக்கு பயிற்சிகளை கொடுத்து நாங்க வளர்த்து கொண்டு வரைக்கல, அவர் எங்களோடயே பயணிக்க வேண்டும் என்றது எங்களுடைய. அப்ப நாங்கள் அவரை அப்படியே க்ரூம் பண்ணுவோம். ஆங்கிலத்தில் சொன்னா க்ரூமிங் தட் பர்சன் to become a middle management person or later on the top management. அப்படி நாங்க கொண்டு வர அந்த தன்மை எங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு சில ஆட்சேர்ப்பு இருக்கும், 1-2 ஆட்சேர்ப்பு இருக்கும். ஆனா பலர் எங்களுடைய நிறுவனத்துக்குள்ளேயே அந்த துறை சார்ந்த அனுபவத்தை பெற்று அந்த துறையை வளர்க்கறதுக்கு முன் வருவீங்க. அந்த ஒரு சில ஆட்சேர்ப்புக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருக்க வேண்டும், என்ன மாதிரியான பயிற்சி திட்டங்கள் என்பதை நாங்க பேசுவோம். அதற்கிடையில டியோ குரூப் அனுசரணையில் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடலில் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ள போகிறோம். இணைந்திருங்கள் ஆரம்பம் நிகழ்ச்சியோடு. டியோ குரூப் வழங்கக்கூடிய அனுசரணையில் கலந்துரையாடலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு புள்ளியை அப்படி கமா போட்டுட்டு இருங்க வாரன் அப்படின்ட்டு வந்தாங்க. இந்த ஒரு சில ஆட்சேப்புகள் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி ஏன்னா இந்த நாங்க நிறைய போட்டிகளுக்கு மத்தியில தான் உங்களுடைய குழுக்கு கீழே வேலை செய்யலாம், இல்ல உங்கள் குழுவோடு சேர்ந்து வேலை செய்யலாம் என்பது போன்ற அர்த்தம். அப்படியானவர்களை நீங்கள் எப்படி ஆராய்ந்து என்ன மாதிரியான தகுதிகளோடு எடுக்கிறீர்கள், என்னென்ன பிரிவுக்காக எடுக்கிறீர்கள், அவர்களுக்கு எப்படியான பயிற்சிகளை வழங்குகிறீர்கள் சொல்லுங்களேன். சரி, இப்ப எங்களுக்கு ஃப்ரண்ட் ஆபீஸ், அதாவது முன் வரிசையில ஒரு சில பேர் தேவைப்படுகிறோம். நாங்க ஒரு Facebook பூஸ்டர்னு போட்டோம், கிட்டத்தட்ட 200 அப்ளிகேஷன் வந்து நான் ஒரு தெரியும் எடுக்க இல்லை. அதான் வேணுமெண்டா எழுதிய தகவல் வேணுமெண்டா இந்த தொலைபேசி இலக்கம் இருக்குல்ல, அதுல எங்களோட தொடர்பு கொண்டு அப்ப ஃப்ரண்ட் ஆபீஸ் மீடியா அசிஸ்டன்ட் என்ற ஒரு ஊடக உதவியாளர், இப்ப ஆயிஷாக்கு ஒரு உதவியாளர் என்று ஒரு ஆளை கொண்டு வரதுக்கு நான் பாக்குறேன். அப்ப அதுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கால் பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட வருது 50 கிட்ட. எல்லாம் பார்ப்போம், பார்த்துட்டு இல்ல சரி வராது, அவ்வளவுதான். நல்ல கேள்வி. சரி வர்றது அபூர்வம் உங்களோட இடத்துல. ஏனென்றா எனக்கு இந்த திருப்தி என்றது எனக்கு கஷ்டம். எனக்கு இந்த லக்னத்துல அப்படி அமைஞ்சிருக்கோ தெரியல, ராசியில அப்படி அமைஞ்சிருக்கோ தெரியல, திருப்தி அடைய மாட்டேன். எப்படியும் பாப்பன், இதுல இதை விட சிறப்பானது என்ன, இதை விட சிறப்பானது என்ன இருக்கு, எப்படி இருக்காம யோசிப்பேன். அப்ப அதுல சில பேரோட கதை கேட்கலையே, நான் போன்ல கதை கேட்கலையே நான் கண்டுகொள்வேன், இந்த ஆளுக்கு நான் எதிர்பார்க்கிற மொழி வளம் இருக்கா, மொழி ஆளுமே இருக்கா, மற்றது வேலை தொடர்பான விஷயம் தெரியுமா, இந்த கம்பெனியை பற்றி அவர் என்ன அறிஞ்சு வச்சிருக்க, எல்லாம் கேட்பேன். கேட்டுட்டு தான் நாங்க அவங்கள இலக்களிக்க மாட்டோம், போன்லயே வச்சு வெட்டொண்டு துண்டுண்டா கேட்போம். அவ்வளவுதான் கதை. எங்களுக்கு இயலாது என்ன, நாங்க நேரம் செலவழிக்க இயலாது இந்த ஆட்சேர்ப்புக்கு அம்சி விளங்கணும். நாங்க இவ்வளவு வேலை செய்யறோம். எங்களுக்கு இப்பதான் இந்த ஃப்ரண்ட் ஆபீஸ்ல ஒரு 2 பேர் தேவைப்படுது. பட் மீடியாக்கு நான் பார்த்தேன், இந்த மீடியா யூனிட், மீடியா எங்களுக்கு ஐடி யூனிட் இருக்குது, அக்கவுண்ட்ஸ் இருக்குது, HR இருக்குது, ஃப்ரண்ட் ஆபீஸ் இருக்குது, பேக் ஆபீஸ் இருக்குது. அப்ப HR ஃப்ரண்ட் ஆபீஸுக்கு 2 பேரை சேர்க்கணும், என்ன கால் சென்டரா மாத்திக்கொள்றது பாக்கணும். அப்ப மீடியாக்களையும் ஒரு யூனிட்டை பலப்படுத்தணும். அப்ப அதுக்கு தமிழ் டைப் பண்ணக்கூடிய ஆக்கள் இப்பவே சொல்லி வைக்கிறேன். தமிழ் டைப் பண்ணக்கூடிய ஆக்கள் ஒரு ஆயிஷாண்டபடியா அவருக்கு கீழே இன்னொரு பெண் இருந்தா நல்ல
என்ன காப்போத சாதாரண தரத்துல தமிழ்ல திறமை சித்தி அல்லது 2வது கிரெடிட் பாஸ் இருந்தால் நல்லம், மற்ற ஆங்கில மொழி அறிவு இருக்கணும், சிங்கள மொழி அறிவு கொஞ்சம் இருந்தா இன்னும் நல்லம், A-லெவல்ல 2 பாஸ் இருந்தா நல்லம். அதே போல ஒரு கட்டுரை எழுதக்கூடிய ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி செய்யக்கூடிய திறமை தமிழ்ல பாமினியோ கழகமோ ஏதாவது ஒன்றுல டைப் பண்ணக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் ஸ்பீட் இருக்கணும், அது வேணும். மற்ற மொழிபெயர்ப்பு கொஞ்சம் இருந்தா இன்னும் நன்மை. அப்ப இந்த மாதிரி மற்றது அவைகளுக்கு அப்ப அவையில் அந்த அவுட்கோயிங்கா இருக்கணும். வெளியில போய் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்யல செய்தி ஸ்கிரிப்ட் உண்டு தாங்களாவே தயாரிக்கக்கூடியதா இருக்கணும். இந்த தகவலை போட்டு அந்த தன்மையெல்லாம் இருக்கிற ஒரு ஆள் இருந்தா எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் நான் நினைக்கிறேன் திரையில காண்பிக்கப்படும். அந்த அவர்களுக்கு நாங்கள் தகுதியானவருக்கு இடம் கொடுப்போம். தகுதியானவருக்கு இடம் கொடுப்பது மட்டுமில்லை, நல்ல சம்பளமும் கொடுப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். கூட பயிற்சிகளும் கொடுக்கறீங்க? பயிற்சிகளும் கொடுப்போம். நிச்சயமா நான் தனிப்பட்ட ரீதியில பயிற்சி கொடுப்பேன் பல விஷயங்களுக்கு. இந்த நிர்வாக ரீதியாகவும் இந்த தொழில் ரீதியான பயிற்சிகளை தாண்டி ஊடக ரீதியான பயிற்சிகள் நான் தான் வழங்குவேன். அப்போ அவர்களுக்கு எப்படி இந்த விஷயங்களை கொண்டு போகணும், அடிப்படையில் எப்படி ஸ்கிரிப்ட் ஒன்று தயாரிக்கணும், நியூஸ் ஸ்கிரிப்ட் எப்படி என்ன, என்னுடைய அனுபவம் அவர்களுக்கு அது மேலதிக போனஸ். அப்படியான இடங்கள்ல நாங்கள் எங்களுக்கு ஒரு பயிற்சி கூடம் இருக்கிறது. எங்களுடைய தலைமை காரியாலயத்தில் எங்களுக்கு ஒரு போர்டு ரூம் இருக்கு. அதுல நாங்கள் பயிற்சிகளை வழங்குவோம். ஒவ்வொரு பிரான்சஸ்லயும் கிளையிலும் உங்களுக்கு அந்தந்த தனித்தனி அறைகள் இருக்கு. இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட இப்ப நேற்று நான் போன வெள்ளிக்கிழமை போய் நேற்று இரவு தான் நான் இங்க வந்தேன். அப்ப நாங்க போனது திருகோணமலை, மட்டக்களப்பு எல்லாம் போய் யாழ்ப்பாணம் போய் அங்கால பிறகு வவுனியாக்கும் போய் ஒரு லேண்ட் இருக்குது 9 ஏக்கர் லேண்ட், அதையும் பார்த்துட்டு நாங்க வரோம். எங்களுக்கு அந்த லேண்ட் தேவைப்படுது. வவுனியாவில் ஒரு கிளையை ஆரம்பிக்க இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட அந்த வவுனியா மன்னர் ரோட்ல ஒரு 15 கிலோமீட்டர் போய் பூவரசன் சந்தி குளத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் போனோன்னு அந்த லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல மிகவும் அருமையான, அதுல தான் நான் சொன்ன இந்த வவுனியா மண்ணை தெரிவு செஞ்சதுல நான் சொன்ன கடலை, அதே போன்று கவுப்பி பயிர் எல்லாம் போடப்பட்டிருக்கு. நாங்களே தான் பயிர் செஞ்சிருக்கோம். அதை நாங்கள் இப்போ குத்தகைக்கு பின்னர் நாங்கள் விலைக்கு வாங்குவோம். நாங்க கணக்கு விலைக்கு வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட 50 ஏக்கர் வாங்கிட்டோம். சிலதுகள் குத்தகைக்கு இருக்கு. குத்தகைக்கு இருக்கிறது ஆரம்ப படி. மெல்ல குத்தகைக்கு எடுத்து போட்டு நாங்க அப்புறம் அவங்களோட கழிச்சு நெகோசியேட் பண்ணி விலைக்கு வாங்கிடுவோம். அப்ப எங்களுக்கு அந்த நிலத்தால 2 நன்மை இருக்கு. ஒன்று பயிர் செய்ய, மற்றது ஒரு கிளையும் அமைக்கலாம். வேணுமென்னா நாங்க அந்த கட்டிடம் ஒன்று அமைச்சு ஒரு கட்டிடம் ஒரு களஞ்சிய சாலைக்கு ஒரு கட்டிடத்தையும் அமைக்கலாம் எங்கட நிலமா இருந்தா. இப்போ அண்மையில 2 முக்கியமான தினத்தை நீங்க கலந்துருந்தீங்க. அதுக்கு தான் நீங்க அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தீங்க அப்படின்றது தெரியும். கடந்த 14ஆம் தேதி எல்லாருமே காதலர் தினத்தை கொண்டாடினாலும் நீங்க கிரிக்கெட் தினத்தை கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட் சுற்று போட்டிகள் நடைபெற்றிருந்தது. ஒரு விவசாயியாக அல்லது வீட்டுக்கு தேவையான சப்ளைன்ஸ் கொடுக்கிற ஒரு நிறுவனமாக அல்லது பாதுகாப்பு சென்றவைகள் எடுக்கிற நிறுவனமாக இதெல்லாம் தாண்டி மக்களை ஒருநிலைப்படுத்துவது, அதில் ஒன்றா சேர்க்கறதுல இந்த கிரிக்கெட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த கிரிக்கெட் சுற்று போட்டிய பற்றிய சில விளக்கங்களை சொல்லுங்க. அதுல நீங்க நிறைய பேரை ஒன்றிணைத்திருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்க. நல்ல விஷயம். இந்த கிரிக்கெட் போட்டிகள், இந்த மாதிரி சுற்று போட்டிகள் நாங்கள் அடிக்கடி அவ்வப்போது நடத்துவது வழமை. அதுக்கு காரணம் குழு ஒற்றுமை, யூனிட்டி. ஒற்றுமையை வலுப்படுத்துறது ஒரு நோக்கம், ஒழுக்க நெறியை வலுப்படுத்துறது இன்னொரு நோக்கம். ஏனையோர் இப்போ ஒரு தலைமை காரியத்தில் இருக்கிறவர் ஏனைய கிளைகளில் இருக்கின்றவர்களை தெரிந்து கொள்வது, தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திக் கொள்வது இன்னொரு நோக்கம். அப்ப இதுல நாங்கள் வெற்றி கிண்ணங்கள் இருக்குது. இங்க பாருங்க, நீங்க ஏஎம்சி இப்போ விளையாட்டு போட்டியிலே இது திருவோணமலை ஏகாம்பரம் மைதானத்தில் இடம்பெற்றது. ஒவ்வொரு கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு நிறமான டிஷர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்திருப்பீங்க. இப்ப அவங்களோட கிளைக்கு ஏற்ற மாதிரி இப்ப நான் அணிஞ்சு கொண்டிருக்கிற டிஷர்ட் பொதுவான டிஷர்ட், அது டியோ குரூப்புக்கானது. ஏகாம்பரம் இது பெண்கள் அணிகளும் இதுல பங்கு பெற்றிருக்கின்றன. பெண்கள் அணிகள், அதே போன்று ஆண்கள் அணிகள் கிட்டத்தட்ட 6 பெண்கள் இப்போ வெற்றியாளர்களுக்கு இங்க பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது பொது முகாமையாளர் பிரதீபன் அவர்களும், அதே போன்று டிரான் மாஸ் ஜோசப் இவர் தலைவர், இது பணிப்பாளர் கிறிஸ்டின் பெஞ்சமின் அவர்கள், அதே போன்று இப்படியாக பலர். இது ஒரு உற்சாகமான நிகழ்வு, சந்தோஷமான நிகழ்வு, ஒற்றுமை. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பாருங்க அவங்களோட வேலையை, இது மோட்டிவேஷன். இன்னொரு விதத்தில் சொன்னா மோட்டிவேஷன் தியரி. எங்களுடைய மோட்டிவேஷன் தியரியில ஒரு அங்கம் இந்த விளையாட்டு போட்டிகள். அப்ப அவங்க மோட்டிவேட் ஆகிறாங்க, அப்ப உற்சாகம் அடைகிறாங்க. உற்சாகம் அவருடைய வேலையில நல்ல வடிவா காண்பிக்கப்படும் அடுத்தடுத்த நாட்கள்ல. அப்ப மற்றது தெரிஞ்சு கொள்றது. இப்போ ஒவ்வொரு போன் நாங்கள் அடிக்கடி தொடர்பு கொள்வோம் பிரான்சில இருந்து தலைமைக்கார். அப்ப இவளுக்கு இப்ப தெரியும் யார் பேர், டினிஷியா, டினிஷியா ஒருத்தன் அன்றைக்கு நான் ப்ரோக்ராம்ல அந்த விளையாட்டு போட்டியில டினிஷியா என்ற ஒரு ஆளை சந்திச்சிருக்கேன் தானே, அவரோட தான் இப்ப கழிச்சு கொண்டிருக்கேன். அப்ப அவங்களுக்கு தெரியும். இப்ப கதைச்ச ஒரு பழக்கம் இருக்கும் பொழுது அந்த வேலை தொடர்பாடலும் இலகுவா நடக்கும் என்றது எங்கட அபிப்பிராயம்.
உண்மைதான். அதே நேரம் அடுத்த நாள் 15ஆம் தேதி அந்த ஒன்று கூடியவர்களை இன்னும் கொஞ்சம் சிறப்பு தெரிந்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹோட்டல் கிரீன் கிராண்ட் ஹோட்டல் திருகோணமலையிலேயே விருது வழங்கல் மற்றும் திறன் விருத்திக்கான சில அடையாளங்களை கண்டு கொண்டிருந்தீர்கள். நீங்க சொன்னது போலதான் ஒற்றுமை பலம் என்பது போல அவர்களுடைய சிறப்பையும் பாராட்டி விருது வழங்குவது தினமும் அந்த விருதை பார்க்கும்போது ஒரு உற்சாகம் வரும். அதை பற்றி சொல்லுங்க. அருமையான விஷயம். இது இப்ப நாங்கள் ஒன்று கூடல் என்றதுக்கு பல வகை இருக்கு. திறமைகளையும் வெளிக்காண்பித்தல் என்றது ஒன்று கூடலின் பலத்தை இன்னும் விரிவாக்கும், அப்ப வலுப்படுத்தும். அப்ப ஒருவருக்கும் திறமை இருந்தால், சிலருக்கு நடிப்பு திறமை இருந்தது. இப்ப சுரேஷ் இவங்க மூலோடு இணைந்திருப்பவர் சுரேஷ் இன்று காலை வர முடியவில்லை, அவருக்கு ஏதோ சுகவீனம் காரணமா. அவர் அங்கே நடிப்பு திறமையை காண்பித்தார். அதே போன்று அப்படி ஒரு நாடகம் இருந்தது. அதே போன்று பாடல் பாடினார்கள், நடனம் ஆடினார்கள். பலருக்கு விருதுகள் இப்போ இது பொது மாமியாளர் பாடல் இசைக்கின்றார். இங்கே பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். இங்கே நடனங்கள் இருக்கின்றன. நாங்கள் அங்கே தொடர்ந்தும் எங்களுடைய இதிலே நிறுவனத்தின் குழுமத்தின் தலைவர் இவர் பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு சோனாலங்குன்னு வந்து, இவர் கிறிஸ்டின் பெஞ்சமின் பணிப்பாளர். இவர் நிறுவனத்தின் தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப். இங்கே நான் குத்துவிளக்கு ஏற்றுகிறேன். அதே போன்று இப்படியாக இங்கே பரதநாட்டியம், அன்றைய தினம் மகா சிவராத்திரி. எனவே கலைகளை வெளிப்படுத்துவது ஒரு பொருத்தமான விடயமாக இருந்தது திருகோணமலை. அதற்கு அடுத்தாற்போல் அங்கே மிக அருமையா. இப்பொழுது அதிலே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கை வைத்து இது உறுதிமொழி வழங்குகின்ற பிரகடனம். இது எந்த ஒரு நிறுவனத்தாலும் செய்யப்படாத ஒரு மிக முக்கியமான விஷயம். அங்கே எனக்கு ஒரு விருது கிடைத்தது. அந்த விருதையும் நான் இங்கே காண்பிக்க விரும்புகிறேன். அது மிக அருமையா. இதிலே எங்களுடைய வசந்தன் டிவியை சேர்ந்த கவிதாவும் அறிவிப்புகளை செய்தார். இங்கே பலருக்கும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அங்கு வருவது, திருவண்ணாமலைக்கு வருகிறோம். தலைவர், நிறுவனத்தின் தலைவர், பணிப்பாளர், நான் CWO, CEO எல்லோரும் வந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த பெரியாக்கள் எங்களோட வந்து இணைஞ்சு போட்டோ பிடிக்கிறாங்க, எங்களோட இருந்து ப்ரோக்ராம் செய்யறாங்க. எத்தனையோ உறுதிமொழி வழங்கிக்கல அந்த நெஞ்சுக்கு கிட்ட வச்சு கை வைக்கல அவளுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கிறது. நாங்கள் இந்த நிறுவனத்தோடு இணைஞ்சிருக்கிறோம். நாங்க இந்த நிறுவனத்தின் ஒரு அங்கத்தவர். அப்ப என்னுடைய கடமைகள் என்ன, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அந்த உறுதிமொழி பிரகடனம். அப்படியா நேரத்தில் எனக்கு ஒரு சிறப்பு விருது கிடைச்சது. இந்த விருது இது நிறுவனத்தின் தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்களும் பணிப்பாளர் கிறிஸ்டின் பெஞ்சமின் அவர்களும் இணைந்து எனக்கு வழங்கிய ஒரு விருது. இந்த இது ஒரு வித்தியாசமான ஒரு கல்லால் வடிவமைக்கப்பட்ட ஒரு விடயம். இதில் என்னுடைய நிறுவனத்தின் லட்சணை பொறிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அருமையான ஒரு படம். இந்த இடத்திலே நமக்கு எனக்கென்ன இது சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம். பணப்பரிசல்களோ அல்லது பெருமதி வாய்ந்த ஏனைய பரிசுகளை விட இத்தகைய ஒரு பரிசு மிகவும் பெருமதியானது என்றே நான் சொல்லுவேன். சிறப்பு. இது உங்களையும் நீங்கள் பல பேரை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நிலையில் இருந்து கொண்டு. அதே மாதிரி செயற்பாடுகள், அது விற்பனையாக இருக்கலாம் அல்லது உற்பத்தியாக இருக்கலாம், இந்த மாதிரியான சில மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்ற விளம்பர தேவைகளாக இருக்கலாம். எல்லா செயற்பாட்டையும் நீங்க மிக நேர்த்தியாக செய்கிறீர்கள். இந்த இடையில் சொல்லியிருந்தீங்க ஏற்றுமதி அப்படின்றது. ஏற்றுமதிக்கு எங்களுடைய தெரிவு சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் பேசியிருந்தோம், பேக்கிங்காக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய உள்ளடங்கள் பொருட்களாக இருக்கலாம். இதை மிக கவனமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உள்நாட்டாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், தரம் பிரிக்காமல் நீங்கள், அதாவது வெளிநாடு உள்நாடு அந்த தரம் இல்லாமல் பொருளின் தரத்தை நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள். அதற்கு நீங்கள் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறீர்கள், ரூல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் ஒரு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கு எங்கள்கிட்ட. HACCP, அதேபோல் EU ஆர்கானிக், அதே போன்று ISO, அதே போன்று GMP. இந்த சர்டிபிகேஷன் எல்லாம் நமக்கு இன்னும் ஒரு 2 மாத காலத்துக்குள் கிடைக்கிறது. அதற்கான முன்னாயத்தங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டன. அப்ப முன்னாயத்தங்கள்ல ஒன்றுதான் இப்ப நாங்கள் இந்த ஃபேக்டரி ஒன்று இருக்கிறது, எங்க ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, எங்க கலனியில அங்க ஒர்க் ஷாப் இருக்குது. அந்த இடத்துல எல்லாரும் அந்த தலைக்கவசம் போடணும். அந்த நீங்க பாத்திருப்பீங்க, தலைக்கவசம் போடணும், அது பாதுகாப்புக்கு. மற்றது கையுறை போடணும். அதெல்லாம் சில விதிமுறைகள். அதே மாதிரி பேக்கிங்ல நாங்கள் சரியான சட்டத்திட்டங்கள், அதாவது இலங்கை குறித்தான சட்டத்திட்டங்களை நாங்க போன்றோம், சர்வதேச சட்டத்திட்டங்களையும் போன்றோம். அப்ப இதெல்லாம் பயிற்சியா வழங்கப்பட்டு இப்ப நாங்க அந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கிறோம். அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்தா தான் எங்களுக்கு அந்த சர்டிபிகேஷன் கிடைக்கும். சர்டிபிகேஷனுக்கு வர்றாக்கள், ஆடிட் பண்ண வர்றாக்கள் முதல்ல இதுகளை பார்ப்பாங்க.
உங்களோட லேபர் போர்ஸ் எப்படி இருக்கு, லேபர் போர்ஸுக்கு என்ன திறமை, என்ன பயிற்சி கொடுத்தீங்க, லேபர் போர்ஸ் எப்படியான கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை பின்பற்றுது, எப்படியான பொருட்கள் எப்படி பேக் செய்யப்படுது, அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப அது பார்த்துட்டு தான் உங்களுக்கு சர்டிபிகேஷன் தரும். இந்த சர்டிபிகேஷன் எங்களுக்கு சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு சர்டிபிகேஷன், அதாவது சான்றிதழ். இந்த சான்றிதழையே எங்களுடைய அந்த வினைத்திறனுடன் கூடிய தொழிலுக்கும் ஒரு சாட்சி என்றுதான் சொல்லுவேன். மிகவும் அருமையான ஒரு சாட்சி. ஏண்டா இந்த அதை நாங்க செஞ்சு கொண்டு தான் போறோம். இப்ப எங்களுக்கு இன்னும் அது கிடைத்தவுடன் நாங்கள் அதனை இந்த தொலைக்காட்சியினூடாக, இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் காண்பிப்போம். இந்த சர்டிபிகேட் மிக அருமையானது. ஏற்கனவே 2 சர்டிபிகேட் நமக்கு கிடைத்து விட்டன. இன்னும் ஒரு 3 சர்டிபிகேட் கிடைக்க இருக்கு. அப்ப இந்த சர்டிபிகேட்டுக்கு போய்க்க சும்மா போயிடலாம். நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். அந்த தயார்படுத்தல நீங்க சொன்ன மாதிரி அந்த நேர்த்தியான முறைகள், சர்வதேசத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேர்த்தியான முறைகள், உள்ளூரில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேர்த்தியான முறைகள் எல்லாத்தையும் நாங்க பின்பற்றோம். அப்ப எங்களை வியாவுஸ்ல கட்டுப்பாடுகள் பார்ப்பாங்க, சுவாத்திய நிலையை பார்ப்பாங்க. அங்க பொருட்கள் இப்ப கருவா தேக்கி வைக்கப்படுது பேக்கெட் பண்ணி, அப்ப அதுக்குரிய அந்த வெப்பநிலை, பேக்கெட் பண்ணப்படுற சுவாத்திய நிலை, அது என்ன மாய்ஸ்சர், ஆங்கிலத்தில் சொன்னா மாய்ஸ்சர் சொன்னா இங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க மாய்ஸ்சர். அப்ப அதெல்லாம் நாங்கள் பக்குவமா பார்த்து எவ்வளவு மாசத்துக்கு அது அந்த தரத்தை பேணி காக்கும், அதுக்கிடையில் நாங்க ஏற்றுமதி செஞ்சாகும். அப்ப கருவா எடுத்துக்கொண்டா 6 மாதம் வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு நாங்க ஏற்றுமதி செய்யும். அப்ப நாங்கள் பேக்கெட் பண்ணிக்கலே யோசிப்போம், இந்த ஆர்டருக்கு தான் நாங்க பேக்கெட் பண்றோம். அப்படி போய் அதுல கொஞ்சம் மிஞ்சி இருந்தா டக்குன்னு லோக்கல் மார்க்கெட் போட்டுருவோம். லோக்கல் மார்க்கெட் போடுறதுக்கு லாபம் ஈட்டுற நோக்கம் இல்லை எங்களுக்கு. லோக்கல் மார்க்கெட் எங்களுக்கு காஸ்ட் கவர் பண்றதுக்கு தான் லோக்கல் மார்க்கெட் போடுறோம். ஏன்னா அது ஏற்றுமதிக்கு தயாரிக்கப்பட்டது மிஞ்சி இருந்தது நாங்க லோக்கல் மார்க்கெட் போடுறோம். அப்படியான எண்ணம் எங்களுக்கு. எல்லா பிளானும் இருக்கு. பி பிளான் வச்சிருக்கோம். எப்பயும் மெயின் பிளானோட பி பிளான் வச்சிருக்கோம். பி என்ன மெயின் பிளான் ஏ பிளான், 2வது பிளான் பி பிளான் சொல்றது. அந்த விநியோக திட்டங்கள் பற்றி சொல்லுங்களேன். இப்ப நாங்க விநியோகிக்கிறது 2-3 வகைகள் இருக்குது. இப்ப சில எங்களுக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளர் குழாம் இருக்குது. வாடிக்கையாளர்களுக்கு நாங்க சொல்லுவோம், இது எங்களுடைய நிலத்திலே தயாரிக்கப்பட்ட கடலை, அந்த பேக்கெட் காட்டுவோம். முதலாவது பேக்கெட் உங்களுக்கு இலவசம். 10 பேக்கெட் இருக்கு, இன்னும் 10, அதை நீங்க வாங்கிக் கொள்ளுங்க. அவர்கள் நிச்சயமாக மனம் வந்து வாங்கிக் கொள்வாங்க. ஏண்டா அவங்களே தெரியும் இது உண்மையாகவே பயிர் செய்யப்பட்ட இடம். அந்த இடத்தை காட்டுவோம் நாங்க, இங்கதான் நாங்க பயிர் செஞ்சிருக்கோம் கடலையே. அப்ப இதெல்லாம் விநியோகத்துக்கு உண்டு. சிலதுகளுக்கு மார்க்கெட்டிங் பிளான் வேணும், பேஸ்புக்ல போடணும், யூடியூப்ல போடணும், இன்ஸ்டாகிராம்ல போடணும், அப்படி எல்லாம் இருக்கு. அதை விட சில நேரடி விநியோக திட்டங்கள் இருக்குது எங்களுக்கு. எங்கட களஞ்சிய சாலையில் இருந்து தான் எல்லாம் விநியோகிக்கப்படுது லோக்கல் மார்க்கெட்டுக்கு, சில சூப்பர் மார்க்கெட்ஸுக்கும் விநியோகிக்கப்படுது. அதே மாதிரி நேரடியாக சில மொத்த வியாபாரிகள் இருக்காங்க, அவையில் எங்கட களஞ்சிய சாலையில பெற்றுக்கொள்ற தன்மையும் இருக்குது. அதுவும் ஒரு விநியோக திட்டம் தான். ஆனால் வெளிநாட்டு விநியோக திட்டம் வேற. என்ன துபாயில எங்களுக்கு ஒரு கிளையும் இருக்கு, களஞ்சிய சாலையும் இருக்கு. அப்ப அங்க எல்லாம் போட்டு இங்க ஆர்டர் அங்க குறைஞ்சு கொண்டு வரைக்கல, குறை நிரம்பலன்னு சொல்லுவீங்க. அங்க லோக்கல் மார்க்கெட் போய் கொண்டு அஜ்மான் கோப் அது ஒரு சர்வதேச விலையமைப்பு, பொருட்களை விநியோகிக்கின்ற சர்வதேச சூப்பர் மார்க்கெட் விலையமைப்பு அஜ்மான் கோப். அதை நீங்க இன்டர்நெட்ல போய் செக் பண்ணா தெரியும். அப்ப அவங்களுக்கு நாங்க தொடர்ந்தும் விநியோகிக்கிறோம். அப்ப இங்க இருந்து குறைஞ்சு கொண்டு வரைக்கல, டக்குன்னு அங்க இருக்க கிளையாக்கள் யாரு துபாயில இருக்க கிளை முகாமையால எங்களோட தொடர்பு கொண்டு இந்த குறைஞ்சு கொண்டு வருது, இதை நிரப்பணும். அப்ப டக்குன்னு நாங்க அதை கண்டெய்னர்ல போடுவோம். அதையும் போடுவோம். வேற நேரடியாக வர்ற ஆக்கள் இருக்காங்க தான் எங்களோட பயஸ், அவை நேரா வர்ற ஆக்களோட ஆர்டரையும் சேர்த்து கண்டெய்னருக்குள்ள போடும். ஏன்னா எங்களுக்கு கண்டெய்னர்ல எல்லாத்தையும் நிரப்பி போட்டு தான் எங்களோட கண்டெய்னர் அனுப்புவோம். என்ன சும்மா ஒரு காரணத்துக்கு மட்டும் கண்டெய்னர் பாவிக்க மாட்டோம், ஷிப் பண்ண பாவிக்க மாட்டோம். ஆகவே பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மிக நேர்த்தியாக குறைந்த நபர்களாக, அதாவது வளம் குறைவாக இருந்தாலும் திறமை அதிகளவாக இருக்கக்கூடிய மக்களோடு தான் நீங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா விழுந்த அடி கூட நிறைய பேர் கூடுதலா விழுந்தவன் எலும்பேக்குல நல்லா பாடம் படிச்சுதான் எழும்போம். நாங்க நல்லா பாடம் படிச்சுட்டோம் கன்னடங்கள்ல. விழாதவனுக்கு எழுப்பம் இல்லையே. அப்ப விழுந்தால் எங்களுக்கு பாடங்கள் படிச்சிருக்கோம் கடந்த காலங்கள். எங்கெங்க எல்லாம் விழுந்தோமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுந்தோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் நாங்கள் இப்ப சாதிச்சு காட்டியிருக்கோம். ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் சார்பாக செயற்திட்டங்களில் மட்டுமல்ல பல்வேறுபட்ட துறைகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அதை திறம்படவும் இன்னும் மேன்மைப்படவும் உங்களுடைய உழைப்பை நீங்க நிறுவனம் சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதற்கான பரிசுதான் அந்த விருது. நாங்களும் மனமாற வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றி இணைந்து கொண்டதுக்கு இன்றைய நிகழ்வு. நன்றி. இது டியோ குரூப்பின் அனுசரணையில் உங்களுக்கு நாங்கள் வழங்கிய கலந்த ஆலோசனை. அவர்களுடைய பொருட்கள் பற்றி, அவர்களுடைய நிறுவனத்தினுடைய தேவைகள் பற்றி எல்லாம் பேசியிருந்தோம். இதே போன்று மற்றும் ஒரு வியாழக்கிழமையும் இவர்களுடைய இன்னும் ஒரு முயற்சி சார்பாக அல்லது பயிற்சி சார்பாக பேச நாங்கள் தயார். அதுவரை வசந்தம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பினிவள் ஹம்சி. நன்றி, வணக்கம் நேயர்களே.